என்ன ஹரி, மழைக்கால நோய்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வெக்டர் பார்ன் டிசீஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் அப்படியே கேப் விட்டாச்சே. மழையும் கேப் விட்டுருச்சு, நம்மளும் கேப் விட்டாச்சு. இன்னைக்கு நம்ம மழைக்கால நோய்கள் பார்ட் 2ல உணவு மற்றும் நீர் மூலியமா வரக்கூடிய நோய்கள் மற்றும் சுவாசப்பாதை நோய்கள் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நீர் மற்றும் உணவின் மூலியமா பரவக்கூடிய நோய்கள் பத்தி பார்க்கலாம். அந்த மாதிரியான நோய்கள் நிறைய இருந்தாலும் நம்ம நாட்டில் குறிப்பிட்டு ஒரு 4 நோயை சொல்லலாம். ஒன்று அக்யூட் டயரியல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்போக்கு, ரெண்டாவது டைஃபாய்டு ஃபீவர், மூன்றாவது ஹெப்படைட்டிஸ் ஏ மஞ்சள் காமாலை, நான்காவது லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லக்கூடிய எலி காய்ச்சல். இந்த 4 நோய்களுமே மழைக்காலத்தில் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதில் முதலாவது மற்றும் காமனாக சொல்லக்கூடிய நோய் அக்யூட் டைரியல் டிசீஸ், அதாவது வயிற்றுப்போக்கு. இது குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் ஸ்டூல், அதாவது தனியாக மோஷன் போகிறது, வாமிட்டிங், வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படலாம். இந்த நோய் பெரும்பாலும் வைரஸால தான் வரும். சில சமயம் பாக்டீரியாவில் வரலாம். அந்த மாதிரி பாக்டீரியாவில் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். இந்த ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கிறது தான். ரெண்டாவது முக்கியமான நோய் டைஃபாய்டு. இந்த நோய் சால்மனெல்லா டைஃபை அப்படின்ற பாக்டீரியானால வருது. இந்தியாவில் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 45 லட்சம் பேர் டைஃபாய்டுனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத ஆய்வறிக்கை சொல்லுது. அதில் 9000 பேர் இறந்து கூட போயிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா உலகம் முழுக்க ஏற்படக்கூடிய டைஃபாய்டு இன்ஃபெக்ஷன்ஸில் பாதிக்கு மேலே இந்தியாவில் தான் இருக்கான். இதிலிருந்தே இந்த நோயோட சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த நோயை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம டாக்டர்ஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நோயோட மிக முக்கிய அறிகுறி காய்ச்சல், அதாவது ஃபீவர். அதை ஸ்டெப் லேடர் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காய்ச்சல் விட்டு விட்டு வரும். ஆனால் முதல் தடவை வந்ததை விட அடுத்த தடவை சற்று அதிகமாக வரும். ஸ்டெப் லேடர் பேட்டர்னில் இந்த காய்ச்சல் வர்றதால இதை ஸ்டெப் லேடர் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீவர் மட்டும் இல்லாமல் உடல் வலி, உடல் சோர்வு, பசியின்மை இதெல்லாமே இருக்கலாம். சிலருக்கு வயிறு வலி, வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம். இந்த டைஃபாய்டை இரத்த பரிசோதனைகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சால்மனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியத்துக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மூலமாக இந்த நோயை குணப்படுத்தலாம். தேங்க்யூ டாக்டர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நோய் ஹெப்படைட்டிஸ் ஏ. இந்த நோய்க்கான முக்கிய அறிகுறி மஞ்சள் காமாலை. அதோடு சேர்ந்து உடல் வலி, உடல் சோர்வு, காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம். இந்த நோயை நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமாவே கண்டுபிடிச்சிடலாம். அதே போல இந்த நோய் ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ், தன்னாலே சரியாகக்கூடிய ஒரு நோய். இதுக்குன்னு குறிப்பிட்ட சிகிச்சை முறைகள் எதுவும் கிடையாது. நான்காவது லெப்டோஸ்பைரோசிஸ், அதாவது எலி காய்ச்சல். 2027 சென்னையில் இந்த நோய் இப்போ இருக்கிறத விட 2 மடங்கு அதிகரிக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. லெப்டோஸ்பைரா அப்படிங்கிற ஸ்பைரோகேட் பாக்டீரியாவால் இந்த நோய் ஏற்படுது. இந்த நோயோட முக்கிய அறிகுறி காய்ச்சல். இதோட சேர்ந்து மஞ்சள் காமாலை, உடல் வலி, உடற்சோர்வுலாம் ஏற்படலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த நோய்களில் இருந்து இந்த நோயோட பரவும் தன்மை கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது இந்த நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளுடைய யூரின், குறிப்பா எலியோட யூரின்ல இந்த பாக்டீரியா அதிகமா இருக்கும். இந்த யூரின் மழைநீர்ல கலந்து அதை மனிதர்கள் உணவாகவோ குடிநீராகவோ எடுத்துக்கும் போது இது மனிதர்களுக்கும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாம தோல்ல காயங்கள் இருந்தாலும் அந்த காயங்கள் மூலியமாவும் இந்த பாக்டீரியா உடம்புக்குள்ள நுழையலாம். உதாரணமா காலில் காயம் இருக்கும்போது நம்ம மழை நீர்ல நடந்தோம் அப்படின்னா அந்த காயங்கள் மூலியமா இந்த பாக்டீரியா உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த நோய் பாக்டீரியா மூலமா வரக்கூடிய நோய் அப்படிங்கிறதால ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் கட்டாயமா தேவைப்படும். இந்த நோயை சீக்கிரமா கண்டுபிடிச்சி இதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா பெரிய பாதிப்பு இல்லாம சரியாகிடலாம். இந்த உணவு மற்றும் நீர் மூலியமா வரக்கூடிய நோய்கள் நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலான்றத டாக்டர்கிட்ட கேட்கலாம். இந்த 4 நோய்களுக்குமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரே மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான். முக்கியமாக குடிநீர். மழை நேரங்களில் குறிப்பாக குடிநீரோட கழிவுநீர் கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மழை நேரங்களில் குடிநீரை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்தணும். சில வீடுகளில் RO வாட்டர் பயன்படுத்துகிறாங்க. அதோட குவாலிட்டியை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். மழை நேரங்களில் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி அதிலிருந்து தூய்மையான நீர் வருதா அப்படிங்கிறத பரிசோதிக்கணும். அதில் சந்தேகம் இருந்தாலும் நம்ம தயங்காமல் குடிநீரை காய்ச்சி வடிகட்டி பயன்படுத்தலாம். அடுத்தது உணவு, குறிப்பாக சமைக்காத உணவுப் பொருட்கள். நம்ம மாநிலத்தில் தேங்காய் சட்னி மாதிரி சமைக்காத உணவுப் பொருட்களை நிறைய பயன்படுத்துகிற பழக்கம் இருக்குது. அந்த தேங்காய் கண்டாமினேட் ஆகிருந்தால் அதன் மூலமாக நமக்கு நோய்கள் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ மழைக்காலத்தில் இந்த மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க. குறிப்பாக வெளியிடங்களில் சாப்பிடவே வேண்டாம். காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி பொருட்களை சமைக்காமல் சாப்பிடும்போது நல்லா சுத்தமாக கழுவிட்டு பின்னர் சாப்பிடலாம். அடுத்த முக்கிய விஷயம் ஈக்கள்.
ஈக்கள் வெளியில் இருக்கிற கிருமிகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சிரும். ஸோ சமைத்த உணவுப் பொருட்களை மூடி வச்சிருங்க. முக்கியமாக வீட்டில் ஈ தொல்லை இல்லாமல் பார்த்துக்கங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை சோப்பு போட்டு கழுவணும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பிறகுமே சோப்பு போட்டு கைகளை கழுவுறத பழக்கமாகவே வச்சுக்கணும். அடுத்து சுவாசப்பாதை தொற்று நோய்கள். இந்த நோய்கள் பாக்டீரியாவாலையும் வரலாம், வைரஸாலையும் வரலாம். வைரஸஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளூ, COVID-19, அடினோ, பார்வோ, RSV வைரஸ், என்டிரோ வைரஸ், இந்த மாதிரி நிறைய வைரஸ்களாலையும் வரலாம். இந்த வைரஸ் தொற்றுகளுடைய முக்கிய அறிகுறிகள் காய்ச்சல், தொண்டை வலி, உடல் வலி, உடல் சோர்வு, ஜலதோஷம், தலைவலி, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். வயதானவர்கள், சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, அதே போல நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா இருக்கிறவங்க இந்த நோய்களுக்கான தடுப்பூசிகளை எடுத்துக்கலாம். உதாரணமா ஃப்ளூ வேக்சின், கோவிட் வேக்சின், இந்த மாதிரியான தடுப்பூசிகள் எடுத்துக்கும் போது இதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். பாக்டீரியாவால நிமோனியா போன்ற சீரியஸான தொற்றுகளும் ஏற்படலாம். அந்த மாதிரி நேரத்துல சாதாரண காய்ச்சல் தானே, சாதாரண சளி தானேன்னு சொல்லி அலட்சியப்படுத்தாம முறையா மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. சுவாசப்பாதை தொற்று நோய்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரொம்ப எளிமையானது தான். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். COVID-19 அப்போ நம்ம பின்பற்றினது தான். அதாவது மாஸ்க் போடுறது, கூட்டமான இடங்களை தவிர்க்கிறது, சானிடைசர் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான். மழைக்கால நோய்கள் எபிசோட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயை பற்றியும் தனித்தனியா வீடியோ போடுற அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு. ஆனாலும் நம்ம அதில் இருக்க முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.